என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் பொருளையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 3ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 273ஆம் குரல். குரல் என்னவென்றால், வழியில் இளமையான வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இதன் பொருள் என்னவென்றால், மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்து கொண்டு பயிரை பசு மேய்ந்ததா போன்றது. இதன் கதையை பார்ப்போம். சிவானந்தம் தலைமையில் பள்ளி ஆண்டு விழா. அந்த அரசு மேல்நிலை பள்ளி ஆண்டு விழாவை தலைமை ஆசிரியர் வீரமுத்து ஏற்பாடு செய்திருந்தார். மாவட்ட கல்வி அதிகாரி தனியாசலம் தலைமை விருந்தினராக வந்துள்ளார். சிறப்புரை ஆற்ற ஏற்பாடு நடந்துள்ளது. சிவானந்தம் அந்த ஊர் போற்றும் பெரிய மனிதர். வர்த்தகம், பண்ணை, விவசாயம், மூலிகை, காபி, டீ எஸ்டேட், தொழிற்சாலை என பலவும் அவரிடம் உண்டு. அனைத்து ஊர் பெரியோர் அலுவலர் அவர் அறிவார். தலைமை ஆசிரியர் வீரமுத்து மாணவர், பெற்றோர், பெரியோர் ஆதரவுடன் அந்த பள்ளியை மாதிரி பள்ளியாக அவருடைய உழைப்பால் மாற்றியுள்ளார். பசுமை தாயகம், மூலிகை வளர்ப்பு, சுகாதார மேம்பாடு, விளையாட்டு மேம்பாடு, NSS, NCC மூலம் சமூக சேவை, மாணவர் ஆசிரியர் மோட்டிவேஷன் காரணங்களால் மாநில அளவில் அரசு மாதிரி பள்ளியாக அது தரம் பெற்றது. தேர்ச்சி 100% வந்தது. இதனால் மாணவர்கள் விரும்பி வந்து இங்கு சேர்ந்தனர். மற்ற பள்ளிகள் இவரது ஆலோசனை உதவி கேட்டன. வீரமுத்து மாவட்ட கல்வி அதிகாரி தனியாசலம் மூலம் இதனை செய்ய முன்பு அதற்குரிய சிபாரிசை சிவானந்தம் செய்தால் நடக்கும் என எண்ணி இந்த ஏற்பாடுகள் செய்திருந்தார். பள்ளியின் நிலவரம் கண்டு மகிழ்ந்திருந்த தனியாசலம் சிவானந்தம் சிபாரிசுக்கு ஒத்துக்கொண்டார். தனியாசலம் அண்ணன் மகன் தனுஷ் இவ்வூர் சித்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக வேலை செய்து வருகிறார். வீரமுத்து தேவையான மூலிகைகளை பள்ளியிலிருந்து தனுஷுக்கு கொடுத்தார். மேலும் ஒரு சிலவற்றை சிவானந்தத்திடம் பெற விரும்பி அவர் வீட்டிற்கு வீரமுத்து சென்றார். அப்போது வீட்டு ஹாலில் சில டீசென்டான மனிதர்கள் இருந்தனர். அவர்களிடம் இவ்வளவுதான், இதற்கு மேல் தர முடியாது, ஆனால் விஷயம் முடியணும் என சொல்லி பணக்கத்தைகள் தந்து சிவானந்தம் அவர்களை அனுப்பினார். வீரமுத்துவிடம் அவர் கேட்ட மூலிகைகளை தருவதாக கூறி தந்தார். சித்த மருத்துவக் கல்லூரியில் நோய் விழிப்புணர்வு முகாம் ஒன்று தம் பள்ளி மாணவர் ஆசிரியர்கள் மூலம் நடக்க இருப்பதாகவும் அதற்கு தலைமை வகிக்கவும் சிவானந்தத்தை வீரமுத்து அழைத்தார். அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த விழிப்புணர்வு விழா கல்லூரிக்கு வெளியே பொதுமக்கள் கூட்டமாக கூடும் இடங்களில் நடைபெற அதற்கு வந்த மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரி சிவானந்தத்திற்கு பரிச்சயமானார். வீரமுத்துவும் அவரிடம் பழகினார். அப்போது செய்தி சேகரிக்க வந்த ஸ்மார்ட் இளம் வயது சுரேகா அவரிடம் சிவானந்தமுடன் பழகினார். ஹாட் நியூஸ் தான் தன் இலக்கு என்று சொல்லும் சுரேகாவை வீரமுத்து ஹாட் நியூஸ் சுரேகா என்று அன்பாக அழைப்பார். ஒரு தடவை சிவானந்தம் மூலிகை பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் தொழிலாளர் பிரச்சினை, சம்பள உயர்வு, நிரந்தர பணி, சில வசதிகள் என கேட்டு இந்த பிரச்சனை வந்தது. நிறைய பேர் தற்காலிக பணியில் இருந்ததால் இந்த பிரச்சனை. ஆனால் அதிசயமாக நிரந்தர பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள் இவற்றை கேட்க அதை எதிர்த்தனர். இதற்குரிய காரணங்கள் சரியானதாக இல்லை. அடிதடி நடந்து ஒரு இறப்பு, 10 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவம் என்று ஆகிவிட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் போட்டோ செய்தித்தாளில் வர அந்த இருவரும் அன்று சிவானந்தம் வீட்டில் பார்த்தவர்களே என வீரமுத்து அறிந்தார். வழக்கு நடந்தது. சுரேகா இதை பத்திரிகையில் போட்டு பிரபலமானால்
ஒரு தடவை மருத்துவர் தனுஷ் குறிப்பிட்ட மூலிகை வேண்டி சிவானந்தம் எஸ்டேட் சென்றார். அப்போது எஸ்டேட் தொழிலாளர் வாழ்வு முறை பற்றி செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சுரேகா அங்கு வர முன்பே அறிமுகமான காரணத்தால் இருவரும் ஒன்றாக சென்றனர். பேசிக்கொண்டே உள்பகுதிக்கு சென்றனர். தனுஷ் சிலவற்றை சேகரித்து சில ஃபைல்களை போட்டோ எடுக்க சொன்னார். வீரமுத்து தன் ஸ்மார்ட் மாணாக்கன் ஒருவன் தந்தை போதை மருந்து பழக்கத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட அங்கு அவரை காண சென்றார். அங்கு தனுஷ் வீரமுத்து விசாரிப்பில் சிவானந்தம் மூலிகை தொழிற்சாலையில் தயாராகி அதிக விலைக்கு விற்பனையாகும் போதை மருந்துகள் அவை என அறிந்து கொண்டனர். சுரேகா எடுத்த வயல் போட்டாக்களில் மூலிகை செடிகளுக்கு நடுவே கஞ்சா பயிரிடப்பட்டுள்ளதை அறிந்தனர். தொழிலாளர் பிரச்சினைக்கும் சிவானந்தம் தான் காரணம் என உணர்ந்து தனுஷ் மாவட்ட தலைமை போலீஸ் அதிகாரியிடம் அனைத்தையும் சொன்னார். போலீஸ் நடவடிக்கை எடுக்க சுரேகாவின் படங்களும் உதவின. இதனால் அவள் கடத்தப்பட ஹாட் நியூஸ் என செய்தி வீரமுத்து வாட்ஸ்அப்புக்கும் மற்றவருக்கும் வர அதை ட்ரேஸ் செய்த போலீஸ் அவளை மீட்டனர். சிவானந்தம் கைதானார். மக்கள் அவரை இப்போது புலித்தோல் போற்றிய, அதாவது செல்வம், பேச்சு, பெரிய மனித செயல்பாடு ஆகியோரால் புலித்தோல் போற்றிய பலமற்ற பசு அவர், பிழைக்கொண்ட பசு அவர் என்றனர். போலீஸ் அதிகாரிகள் உண்மையான வீரப்புலி, சாமர்த்தியமான செயல்புலி வீரமுத்து என்றனர். அன்பு நண்பர்களே, இத்துடன் நீ கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் நமக்கு சொத்துக்கள் அமையலாம். நம் செயல்பாடுகள் அந்த சொத்துக்களை வளர்க்கலாம். அந்த சொத்துக்களை வைத்து நாம் பல நன்மைகள் செய்வதற்கு நமக்கு இந்த உலகில் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆனால் சொத்துக்கள் சேகரிக்கும் ஒரு விருப்பத்தில், அதாவது மேலும் புகழ் பெற்று மேலும் வாழ்வில் முன்னேற உள்ள விருப்பத்தில் நாம் அந்த சொத்துக்களை அதிகமாக சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகள் வருவது. அதிலும் அந்த சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தும் போது, அதாவது பணம் சம்பாதிக்க பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகள் உண்டாகின்றன. இது செல்வம் சேர்ப்பதில் மட்டுமல்ல, புகழ் பெறுவதிலும், அதாவது மக்களிடம் ஒரு பாப்புலாரிட்டி ஆகுவதிலும், இது எல்லா விதத்திலும் நாம் இதை இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பேராசை பல பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படையாக அமைந்து விடுகிறது. அதாவது இவையெல்லாம் நடைபெறும் வரை அந்த அவர்கள் அடைந்த புகழும் அவர்கள் அடைந்த ஒரு மக்களிடம் உள்ள ஒரு நற்பெயரும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இது வெளிவரும் போது அதே மக்கள் அவர்களை ரொம்ப இழிவாக பார்ப்பதும் அவர்களை இழிவாக பேசுவதும் நாம் கண்ட கண்கூடு. இதிலிருந்து நாம் உணர்வது என்னவென்றால், அதாவது பசுத்தோலை போர்த்திக் கொண்டு புலியாக நடிப்பவர்களும் உலகத்தில் உண்டு, புலித்தோலை பொறுத்துக் கொண்டு பசுவாக நடிப்பவர்களும் உலகத்தில் உண்டு. இதில் இரண்டாம் அவர் மற்றவர்களை மிரட்டி மற்றவர்களிடம் வாழ்வதற்கு செய்யும் ஒரு ஷாக்காக அது அமைகிறது. அதை நாம் அவர்கள் பெரும் வெற்றிகளை பார்த்து நாம் மயங்கினாலும் காலம் அதை காட்டிக் கொடுத்திருக்கிறது. இதனாலேயே நமது செயல்பாடுகள் முக்கியம் என்று வள்ளுவர் கூறுவார். இதனை நாம் சிந்திப்போம். வேறொரு கதையுடன், அதன் பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல. கதை சொல்ல வந்தவை. இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பயிர்த்தவர்கள் எங்கள் மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செய்களும். வணக்கம்.